அந்த சஹாபாக்களும் தாபீன்களும் ரசூலுல்லாஹ் எந்த அடிப்படையிலே வாழச் சொன்னார்களோ, செய்ய சொன்னார்களோ, செய்து காட்டினார்களோ அந்த முறையை அவர்கள் செய்ததினால் தான் ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன், அல்லாஹ் அவர்களையும் பொருந்தி கொண்டான், அவர்களும் அல்லாஹ்வை பொருந்தி கொண்டார்கள் என்ற நிலைமை அவர்களுக்கு ஏற்பட காரணம். எனவே மார்க்கத்திலே உறுதியாக, தைரியமாக, துணிச்சலாக இருந்தார்கள். இமாம்களும் அப்படித்தான் வாழ்ந்தார்கள். ஏதோ அவர்களை தாண்டி நாங்கள் ஏதோ ஒரு புதிய ஒரு விடயத்தை சொல்வது போல, புதிய ஒரு காரியத்தை செய்வது போலதான் ஒரு சாரார் நினைத்து கொண்டிருக்கின்றார்கள். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார்கள், அதாவது என்னுடைய கிதாபிலே, என்னுடைய புத்தகத்திலே சுன்னாவுக்கு மாத்தமாக ஏதாவது ஒன்றை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றிருந்தால், கண்டீர்கள் என்றிருந்தால், இதா வஜத்தும் ஃபீ கிதாபி ஹிலாஃப சுன்னத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகளாருடைய சுன்னாவுக்கு மாத்தமாக ஏதாவது ஒரு செய்தியை என்னுடைய கிதாபிலே, புத்தகத்திலே நீங்கள் கண்டால், ஃபதரகு மா குல்து பிஹி, நான் சொன்னதை விட்டுவிட்டு ஃபகூலு சுன்னத ரசூலுல்லாஹ், நபிகளாருடைய சுன்னாவை மக்களுக்கு சொல்லுங்கள் என்று யார் சொன்னார்கள்? இந்த நாட்டிலே அதாவது பெரும் ஒரு கௌரவத்துக்குரியவர்களாக கருதி கொண்டிருக்கின்றோமே இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தான் இந்த செய்தியை சொன்னார்கள். அந்த செய்தியை மாத்திரம் இந்த ஊரில் மாத்திரமல்ல, இந்த நாட்டில எல்லா பள்ளி வாயில்களிலும் அந்த ஒரு செய்தியை மாத்திரம் ஒரு பெனரின் ஊடாக மக்களுடைய பார்வைக்கு போட்டார்கள் என்றிருந்தால், ஒரு பள்ளி வாயில்களிலும் சுன்னாவுக்கு மாத்தமாக எந்த ஒரு காரியமும் இடம்பெறாது, எந்த ஒரு பிதஅத்தும் பள்ளி வாயில்களிலே இடம்பெறாது. அது ஜனாசாவுடைய அம்சமாக இருக்கலாம், நிக்காவுடைய அம்சமாக இருக்கலாம், எந்த ஒரு அம்சமாக இருந்தாலும் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அந்த சொன்ன செய்தி மாத்திரம் போதும் சுன்னாவோடு நாங்கள் இருப்பதற்கு. அந்த செய்தி மாத்திரம் போதும் பித்ஆக்களை விட்டு விடுவதற்கு. இந்த செய்திகள் ஹசரத்மாருக்கு, மௌலைமாருக்கு, லப்பைமாருக்கு தெரியும். ஆனால் ஏதோ ஒரு காரணத்துக்காக அவர்கள் அதை மறைக்கின்றார்கள், ஏதோ ஒரு காரணத்துக்காக மறுக்கின்றார்கள். ஆனால் நாங்கள் தான் ஷாஃபி இமாமை பின்பற்றுகின்றோம், அவர்கள் தான் எங்களுடைய மதுஹபுக்குரிய அதாவது முக்கியமானவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்ன செய்தியை எடுத்து நடப்பதற்கு தயாரில்லை. அவர்கள் சொன்ன செய்தியை பள்ளி வாயிலே மக்களுடைய பார்வையிலே போடுவதற்கு தயாரில்லை. ஆனால் ஷாஃபி மதுஹப் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். எனவேதான் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூட சுன்னாவை மக்களுக்கு சொல்வதற்கு பெரும் தியாகங்களை செய்தவர்கள், பித்அத்தை சமூகத்திலே இருந்து ஒதுக்குவதற்கு பெரும் அர்ப்பணிப்புகளை மேற்கொண்டவர்கள். அந்த ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய பெயரில் தான் இன்று எல்லா கபிர்ஸ்தானங்களிலும், எல்லா நிக்காவுடைய மஜ்லிஸ்களிலும் எல்லா பித்அத்துகளையும் செய்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே அவர்கள் தியாகத்தை பற்றியும் பேசுகின்றார்கள், கதைக்கின்றார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் தெளிவாக இருக்க வேண்டும், நாங்கள் உறுதியாக இருக்க வேண்டும். நாங்கள் செய்யக்கூடிய செய்திகள், நாங்கள் சொல்லக்கூடிய அம்சங்கள், இவைகள் அனைத்தும் குர்ஆன் சுன்னாவும் சொன்னது மாத்திரமல்ல, இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் தெளிவாக சொல்லியிருக்கக்கூடிய செய்திகளைத்தான் ஏகத்துவ சகோதரர்கள், தௌஹீத் சகோதரர்கள் சொல்லிக் கொண்டும் செய்து கொண்டும் இருக்கின்றார்கள். இந்த கூட்டு துஆவை பற்றி சொல்வதாக இருந்தால், அதாவது கிதாபுல் உம்தா என்று சொல்லி ஒரு புத்தகம் இருக்கின்றது, உம்தத்து சாலிக் வ உத்தத்து நாசிக். இந்த கிதாபு படிக்காத மதரசாக்களே கிடையாது, படித்து கொடுக்காத மதரசாக்களே கிடையாது என்ற அளவுக்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கிதாபு தான் உம்தத்து சாலிக் வ உத்தத்து நாசிக். அந்த கிதாபிலே, அந்த புத்தகத்திலே, அதுவும் ஒரு ஷாஃபி கிதாபு, அதிலே தெளிவாக வருகின்றது, வயுந்தபு திக்ருல்லாஹி வத்துவாய் சிர்ரன் அகிபஸ்ஸலா, தொழுகைக்கு பின்னால் திக்ருகளையும் ஔராதுகளையும் சிர்ராக, அமைதியாக, மெல்ல கூறுவதுதான் சுன்னா என்ற செய்தியை அந்த கிதாபு எங்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டுகின்றது. அந்த கிதாபை படித்தவர்கள் தான் எல்லா பள்ளி வாயில்களிலும் இமாம்களாகவும் ஹத்தீபுகளாகவும் இருக்கின்றார்கள். எங்கே அந்த செய்தி? அந்த செய்தியை எடுத்து நடக்கக்கூடியவர்கள் ஏகத்துவவாதிகளா அல்லது தரீக்காவாதிகளா அல்லது ஜமாத்திலே சென்று கொண்டிருக்கக்கூடியவர்களா? ஏகத்துவவாதிகள் தான் அதனை உறுதிப்படுத்த செய்து கொண்டிருக்கின்றார்கள். இப்படி நிறைய செய்திகள் இருக்கின்ற அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த பள்ளி வாயில்களிலே, இந்த பள்ளியிலே, இந்த மஸ்ஜிதிலே ஜும்மாவுக்காக ஒரு அதான் சொல்லப்பட்டது. ஏனைய பள்ளி வாயில்களிலே 2 அதான்கள் சொல்லப்படுகின்றது. இதுதானா நீங்கள் ஷாஃபி இமாமை மதிக்கக்கூடிய நிலைமை? ஷாஃபி இமாம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கிதாபுல் உம்முவிலே தெளிவாக சொல்லக்கூடிய செய்தி, ரசூலுல்லாஹ் ஒரு அதானை சொன்னார்கள் ஜும்மாவுக்காக. அபூபக்கருடைய காலத்திலும் ஒரு அதான் தான்.
உமர் கத்தாப் ரலியல்லாஹு தஆலாவுடைய காலத்திலும் ஒரு அதான் தான். அதனைத்தான் நான் விரும்புகின்றேன், நேசிக்கின்றேன், அதனை செய்வதைத்தான் நான் விரும்புகின்றேன் என்ற செய்தியை கிதாபுல் உம்மூயிலே நாங்கள் பார்க்கின்றோம். இது யாருடைய ஃபத்வா? இது யாருடைய செய்தி? எனவே ஷாஃபி இமாம் பல அர்ப்பணிப்புகளை, பல தியாகங்களை செய்தார்கள். இவைகளை மக்களுக்கு சொல்லி அவர்களை நல்வழிப்படுத்த, இபாதாவை சரிவர முறையோடு செய்வதற்கு. ஆனால் அந்த ஃபத்துவாக்களை உதாசீனப்படுத்தி கொண்டு, அவைகளை கேவலப்படுத்தி கொண்டு, அதனை செய்கின்றவர்களை குறை கூறி கொண்டிருப்பார்கள் என்றிருந்தால் இதற்கு பேருதானா தியாகமும் அர்ப்பணிப்பும்?